சிவராத்திரி அன்னைக்கு எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. வீடு கட்டுறது, பால் காய்ச்சறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டா தெய்வ வழிபாடு தான். சிவனை சரணடையக்கூடிய நாள். மௌன விரதம் இருந்து, உண்ணா நோன்பு இருந்து, நீங்க சிவனை முகூர்த்த தினங்கள் சில இருக்கு. அப்ப அந்த நாட்கள்ல தான் அந்த ராஜ்டியூப் ஆலய தரிசன நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் காந்தி முருகேஸ்வரர் தான் இருக்காரு. சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபடணும் சொல்றாங்க. அது ஏன் வழிபடணும், இதை பத்தி எல்லாமே நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சிவராத்திரி அப்படின்னாலுமே அது சிவனுக்கு உகந்த நாள் அப்படின்னு தான் நம்ம மக்களுக்கு தெரியும். ஆனா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபடணும் சொல்றாங்களே, இது எதுக்காக? சிவராத்திரி அப்படின்னா சிவனுக்கு உகந்த ராத்திரி. அப்ப சிவனுக்கு உகந்த ராத்திரியில நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா, அவரை மகிழ்ச்சி படுத்தி அவரை வழிபட்டோம்னா கண்டிப்பா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நம்ம தெய்வத்தை எதுக்காக வழிபடுறோம்? கண்டிப்பா நமக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வழிபடுறோம். அதுக்கு முன்னோர்கள் ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அவர் ஒருத்தர் புலி விரட்டி ஓடி வந்தாரு. அவர் மரத்து மேலே ஏறி உட்காந்துருந்தாரு. அந்த புலிக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நைட்டெல்லாம் முடிச்சிருந்தாரு. அப்போ அந்த நேரத்தில் அது ஒரு ஏறி உட்காந்து வில்வ மரமாக இருந்திருக்கு. கீழே சிவலிங்கம் இருந்திருக்கு. அவர் பறித்து போட்ட ஒவ்வொரு இலையாக போட்டு போட்டு நைட்லாம் முடிச்சுக்கிட்டு அவர் பயத்தில் அச்சத்தில் அவர் கடவுளை என்னை காப்பாற்று அப்படின்னு வழிபட்டிருக்காரு. அப்போ பார்த்தா அது விடிஞ்சு பார்த்தா அது சிவலிங்கம். அதுக்கு அவர் வில்வ அர்ச்சனை பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு அங்கேருந்து வந்தோடனே அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, மிகப்பெரிய ஒரு புகழ், பணம், அந்தஸ்து கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு வரலாறு ஒன்று சொல்கிறாங்க. அப்போ அந்த சிவராத்திரி அன்று கண் முழித்து நீங்கள் தெய்வத்தை மட்டுமே ஒரே சிந்தனையாக நம்ம பயபக்தியோட சிவனை வழிபட்டா, சிவனுக்கு உகந்த ராத்திரி அன்று அந்த லிங்கத்துக்கு நம்ம வில்வேலைகள் போட்டு அர்ச்சனை பண்ணி வழிபட்டோம்னா நமக்கு நம்ம எதிர்பார்ப்ப விஷயங்கள், நமக்கு நன்மையான விஷயங்கள் எல்லாமே நமக்கு தேடி வரும். அப்படிங்கிறதான் சிவராத்திரி வழிபடக்கூடிய வேண்டிய ஒரு முறையே இதனால தான் பிறந்தது. ஓகே, இப்போ குலதெய்வத்தை எப்படி எப்படி வழிபடலாம் சார் சிவராத்திரி அன்னைக்கு? இப்போ குலதெய்வத்தை வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு குழுக்களுக்குமே ஒரு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அது குலதெய்வம்னா அந்தந்த ஒரு குலத்துக்குள்ள, அந்த இனத்துக்குள்ள ஒவ்வொரு குழுவினரும் அவங்கவுங்க முன்னோர்கள் என்னென்ன சொன்னாங்களோ அதன்படி வழிபாடுகள்ங்கிறது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பெரும்பாலும் பண்ணுவாங்க. இது தென் மாவட்டங்களில் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு வழிபாடுங்கிறது பண்ணுறாங்க. அது அந்த அந்த அவங்கவுங்க முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதன்படி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஜோதிட முறைப்படி என்ன அப்படின்னா, நம்ம மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து நம்ம சிவனை நினச்சி வழிபாடு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சிலர் குலதெய்வமே தெரியலைன்றாங்க. அவங்கெல்லாம் இந்த சிவராத்திரியை தேர்ந்தெடுத்து சிவராத்திரி அன்னைக்கு சிவன் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா என்ன தெய்வம்னு தெரியலை, அப்போ சிவலிங்கம் தான் பரம்பொருள், முதன்மை கடவுள் அப்படிங்கிறனால இந்த நாளை தேர்ந்தெடுத்து, ஏன்னா இது கிருஷ்ண பட்சம் அப்படின்னா தேய்பிறை. அப்போ தேய்பிறை இந்த மாசி மாதம் வழிபாடு சிவராத்திரியில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்கிறத ஐதீகம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐயனாரை கும்பிடுவாங்க. ஐயனாருக்கு நான்வெஜ் தான் படைப்பாங்க. சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்துக்கு நான்வெஜ் படைச்சு நம்ம கும்பிடலாமா? முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதி வழக்கப்படி காவல் தெய்வங்களை வழிபடுறதா முறை. ஒருத்தர் ஐயனாரை கும்பிடுறாரு, கருப்புசாமியை கும்பிடுறாங்க, மாடசாமியை கும்பிடுறாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் காவல் தெய்வங்களை வழிபடக்கூடிய நாள் தான் சிவராத்திரியா நம்ம காலகாலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் குலதெய்வ வழிபாட்டு முறைங்கிறது. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. சில சைவம் படையல் வைப்பாங்க. அப்போ அவங்க விரதம் இருந்து மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து அவங்க ஃபுல் டே கண் முழிச்சு தெய்வ வழிபாடு பண்ணுறது ஒரு வழக்கம். அது சைவத்தில் பண்ணக்கூடியது. அசைவம் அப்படிங்கிறது அவங்கவுங்க பெரும்பாலும் காவல் தெய்வங்களை வழிபடுற எல்லாருமே அன்னைக்கு தான் கெடா வெட்டி பூஜை பண்ணி அதை கடவுளுக்கு படைச்சு வழிபடுறது அவங்களோட முறை. அதனால நம்ம சிவனே நம்ம சுடுகாட்டு சாமி. அப்ப அவருக்கு அந்த படையல் வைக்கிறதே அசைவ படையல் தான் சிறப்பானதா ஃபாலோ பண்றாங்க. அதை பண்ணலாம், தப்பு இல்லை.
ஓகே. இப்ப வந்து குலதெய்வத்த கும்பிடணும் இல்லையா சிவராத்திரி அன்னைக்கு. எந்தெந்த ராசிக்காரங்க எப்படி எப்படி விரதம் இருந்து கும்பிட்டா நல்லா இருக்கும்? ராசி அப்படின்னு இதுக்கு தனியாலாம் நம்ம பிரிக்க வேண்டியதில்லை. ம். ஏன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு சிவனை இப்படி வழிபடணும், இந்த ம். ராசிக்காரங்க சைவத்தை ஃபாலோ பண்ணலாம், இந்த ராசிக்காரங்க அசைவம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பரம்பொருள் சிவன். ஸோ அந்த சிவனை நம்ம வழிபடுறதுக்கு அவங்கவுங்க முறைகள் தான் ம். முக்கியம், மெயின். குலதெய்வம் இல்லாதவங்க நம்ம கேட்டு தெரிஞ்சு அதன்படி அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ம். ஆனால் ம். குலதெய்வம் இருக்கிறது எல்லா சொந்தங்கள் எல்லாத்தையும் வரவழைச்சு அன்னைக்கு தான் வழிபடுறதுங்கிறது முறையான ஒன்று. ஓகே. சில பேருக்கு சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வந்து கண் முழிச்சு கும்பிட்டோம்னா, நமக்கு இருக்கிற பாவங்கள் எல்லாமே போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு கொஞ்ச நாள் பார்க்காம இருந்திருப்போம். கண்டுக்காமலே இருந்திருப்போம். அதனால நமக்கு வந்து பாவங்கள் வந்திருக்கும். குலதெய்வத்த வந்து அன்னைக்கு நம்ம கும்பிடும்போது நம்ம பாவங்கள் நீங்குமா? குலதெய்வம் அப்படின்னாவே அதோட முழு அர்த்தம் என்னன்னா முன்னோர்கள் வழிபாடு தான். ம். அப்ப நம்ம முன்னோர்கள் யாராவது ஒரு குடும்பத்துக்காக உயிர் நீத்தவங்களா இருப்பாங்க, அல்லது அந்த ஊருக்காக அவங்க வந்து காவலா இருந்து அதன் மூலம் பாதிக்கப்பட்டு இறந்துருப்பாங்க. ஒரு போர், யாராவது ஒரு திருடன் வருவான், ம். அவனுக்கு வந்து போய் அவங்களோட சண்டை போட்டு அதனால உயிரிழந்தவங்கள வந்து தெய்வமா வழிபடுவாங்க. நம்ம குலத்தில் உள்ள மக்களை காப்பாத்தினா, நம்ம குழுக்களை காப்பாத்தினா ஒருத்தர் ம். அப்படிங்கிறத வந்து அந்த குலதெய்வத்தோட அந்த கான்செப்டே அதனால தான் உருவாச்சு. ஓகே. அந்த ஊருக்காக இறந்தவங்க, அல்லது வந்து அந்த குடும்பத்துக்காக இறந்தவங்க ம். அப்படின்னு இருந்திருப்பாங்க. சிலர் வந்து அந்த குடும்பத்துக்காக கல்யாணமே பண்ணாமயே, ம். குடும்பத்துக்காகவே வாழ்நாள் பூரா தங்கச்சியை காப்பாற்றணும், அக்காவை காப்பாற்றணும், அல்லது வந்து நம்ம குடும்பத்தில் பெரியவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்காக நம்ம பிள்ளைகளை நம்ம தான் வளர்க்கணும் அப்படின்னு வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, ம். அவங்கள வழிபடுறதா வந்து இந்த குலதெய்வ முறை. இந்த குலதெய்வத்தை வந்து ஏன் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வழிபடுறோம் அப்படின்னா, உங்களுக்கு மேலோகத்தில் சிவராத்திரி அன்னைக்கு அவங்களுக்கு வந்து பழைய ஆத்மாக்களுக்கு பழைய ஞாபகத்தை கொடுத்து அவங்கள வந்து பழைய ஞாபகம் வரக்கூடிய நாளாக அது தெரிவிக்கிறாங்க. ம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு பழைய ஞாபகம் வந்தோடனையும் அவங்க வந்து தன்னுடைய தலைமுறை, நம்மளோட இவங்க வந்து பரம்பரையில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் அவங்களுக்கு பழைய ஞாபகம் வந்தோடனையும் அவங்க சொந்த ஊருக்கு அவங்க வராங்க. ஏன்னா அவங்கள புதைச்ச இடம். ஏன்னா குலதெய்வங்கிறது வந்து முன்னோர்கள் இறந்த இடத்துல ஒரு வேல் குத்தி வச்சு ம். வழிபடுறதான் வந்து குலதெய்வ முறை. அந்த ம். குடும்பத்துக்காக, அந்த ஊருக்காக உயிர் நீத்தவங்கள நம்ம நடுகள் வச்சு அல்லது வந்து நம்ம வேல் குத்தி வழிபடுறது வழக்கம். ஸோ அப்போ அந்த இறந்தவங்க அந்த நாளில் மகா சிவராத்திரி அன்னைக்கு ஆத்மா பழைய ஞாபகம் வரனால அவங்க கிளம்பி அந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ ம். அதனால தான் அவங்க எல்லாருமே குலதெய்வம் பார்த்தீங்கன்னா அவங்களோட புதைச்ச இடத்துல ம். முன்னோர்கள் தாத்தா பாட்டி இறந்த தாத்தாக்களை புதைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வேல் குத்தி வச்சு அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அங்கே பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. ம். அதை வந்து தெய்வமா கோயிலா கட்டி கும்பிட்றது தான் வழக்கம். ஸோ அந்த இடத்துக்கு அந்த ஆத்மாக்கள் அங்கே வருவாங்க. வந்தா நம்ம எல்லாருமே விரதம் இருந்து அங்கே வந்து அவங்கள்ட்ட முறையிடுவோம். என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, நான் கஷ்டத்து மேலே கஷ்டப்படுறேன், என்னால் கடன் தொந்தரவு அடைய முடியல, ரொம்ப மனவேதனையாக இருக்குன்னு தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அங்கே சொல்லி கண்ணீர் வடிப்பாங்க. அது இரவு நேரத்தில் தான் ம். வழிபடணுங்கிறது ம். முறை. அதனால் நடு சாமத்தில் தான் பூஜை வைப்பாங்க. ஸோ அப்போ அந்த நேரத்தில் நம்ம மனசில் இருக்க குறைகள்லாம் சொல்லி அழுதோம் அப்படின்னா அந்த வந்த ஆத்மாக்கள் என் பிள்ளைகளுக்கு அந்த அவங்க செஞ்ச பாவங்களை நான் ஏற்றுக்கிறேன், ம். அவங்களுக்கு ஒரு நல்ல வழி விடு ம். அப்படின்னு சொல்லி இவங்க பாவங்களையும் அவங்க ஏற்றுக்கிட்டு மேலே போகிறதா ஒரு ஐதீகம். அதனால தான் குலதெய்வத்தை கும்பிட்டு வந்த நாள்ல இருந்து இவங்களுக்கு அவங்க பாவங்கள் தீர்ந்து ம். அவங்களுக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா இருந்துச்சு, ஓகே. நம்மளோட கஷ்டங்கள் தீர்ந்துருச்சுன்னு சொல்லி வருடா வருடம் போய் அதுக்கு நன்றி செலுத்தும் விதமா அங்க வந்து பொங்கல் படையல் வச்சு ம். வழிபடுறாங்க. இதுதான் குலதெய்வ கான்செப்டே இதுதான். ஓகே. இப்போ வந்து நம்ம குலதெய்வத்த போய் வழிபடுறோம். நெறைய பேர் அந்த குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. குலதெய்வத்த நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறது எப்படி சார்? குலதெய்வத்தை கும்பிட்டு வந்தேன், எனக்கு எந்த பலனுமே இல்ல ம். அப்படின்னு பெருவாரியா சில மக்கள் வந்து அதை சொல்லிட்டு வராங்க. ம். அவனுக்கெல்லாம் நடந்துச்சு, எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது, குலதெய்வம் என் கூட பேச மாட்டேங்குது, ம். குலதெய்வத்தை வழிபட்டு எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது ம். அப்படின்னா வீட்டுக்கு குலதெய்வத்தை வர வைக்கணும். ம். அது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்ப என்ன பண்ணணும்னா அவங்க வந்து 2 விரல் மஞ்சள்லாம் அந்த விரல் மாதிரி இருக்க அந்த மஞ்சளை வாங்கி ம். நீங்க குலதெய்வத்தை கும்பிடுற அன்னைக்கு அங்க போய் அந்த குலதெய்வ சாமியும் அந்த கோயில்ல பாதங்கள்ல வச்சு அந்த குலதெய்வம் அந்த அவங்க அந்த கோயில் மாதிரி கட்டியிருப்போம் இல்லையா, ம். அதை நம்ம சுத்தி வரணும். சுத்தி வந்து
வழிபடணும். எத்தனை சுற்று சுற்றணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் என்ன திசை நடக்குது. ஒரு சூரிய திசை இருந்தால் 6 வருஷம், சந்திர திசையாக இருந்தால் 10 சுற்று சுற்றணும். அதுக்கப்புறம் செவ்வாய் திசைனா 7 சுற்று சுற்றணும். அந்த திசைக்குரிய வருடங்கள் கொடுத்துருப்பாங்க. ராகு திசைனா 18, குரு திசைனா 16, சனி திசைனா 19, புதன் திசைனா 17, கேது திசைனா 7, சுக்கிர திசைனா 20. இப்போ இந்த நவ கிரகங்களுக்கும் எத்தனை அந்த வருடங்களை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அத்தனை சுற்று நம்ம சுற்றணும். இப்போ சுக்கிர திசை நடக்குது, 20 சுற்று சுற்றிட்டு அந்த நம்ம விரல் மஞ்சள் வச்சு கும்பிட்டு 20 சுற்று சுற்றிட்டு அதை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் ஒரு சின்ன பவுலில் அரிசியை போட்டு, பச்சரிசியை போட்டு அதில் அந்த விரல் மஞ்சளை வச்சு தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வரணும் 48 நாள் வீட்டில் கொண்டு வந்து வச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ நாள் குலதெய்வத்தினால அருள் கிடைக்காதவங்களுக்கு அருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு குலதெய்வ அருள்ங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓகே. இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம குலதெய்வத்துக்காக நம்ம எந்த மாதிரி விரதங்கள் மேற்கொண்டால் நன்மைகள் நடக்கும்? குலதெய்வம் அப்படின்னாவே வந்து மௌன விரதத்துக்கு பெரிய எஃபெக்ட் இருக்கு. நம்ம யாருமே யார்கிட்டையும் பேசக்கூடாது. அடுத்து வந்து அந்த பேசக்கூடாதுன்னு சொன்னா மொபைல் வேணா பார்க்கலாமான்னு காதுல மாட்டிட்டு பார்க்கக்கூடாது. நம்ம அன்னைக்குங்க நமக்கு எந்த சிந்தனைகளுமே இல்லாம விரதம் எம்டி ஸ்டொமக்ல நம்ம வந்து அன்றைய தினம் முழுசுமே வந்து தண்ணியை வேணா குடிச்சுக்கலாம். மற்றபடி எந்த உணவும் எடுத்துக்காம ஒரு காலையில 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கூட நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 12 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அந்த நேரத்தில் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நம்ம வயிற்றுக்கும் எதுவும் உணவு போடாமல் தண்ணியை குடிச்சிட்டு அந்த நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம்னா குலதெய்வம் கோயிலுக்குள்ளேயே அவனுக்குள்ளேயே சுற்றி வரலாம். அமைதியாக மௌனமாக இருந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய எஃபெக்ட் கிடைக்கும். அவங்க நினைச்ச காரியம் கண்டிப்பாக கைகூடி. ஓகே. சில பேர் இந்த சிவராத்திரி அன்னைக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆகல, சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கல, சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு அவங்க குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் வைப்பாங்கல்ல, அந்த வேண்டுதல் நம்ம எந்த மாதிரி வச்சா பலிக்கும் சார்? இப்போ மனதார எந்த ஒரு வேண்டுதலானாலும் கடவுள்கிட்ட சரணடையும். என்னால் எதுவுமே முடியலை, கைமீறி போச்சு, டாக்டர்கிட்ட பார்த்தேன், இல்லவே இல்லை, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் செக் பண்ண டாக்டர் வந்து எனக்கு எந்த நோயுமே இல்லைன்றாரு, ஆனாலும் எனக்கு குழந்தை வரக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப சாபம், அப்போ முன்னோர்கள் சாபமும் நம்ம செஞ்ச கர்மாவும் நமக்கு வந்து பாதிப்படையும். ஜாதக கட்டத்தில் 5ஆம் இடம் வீக்காக இருக்கு, 5ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தலைமுறை பாதிப்புங்கிறது ஏற்படுத்தும், புத்திர தோஷத்தை அது கொடுக்கும். ஏன் அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் தான் வந்து பூர்வ புண்ணியம், குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ ஜாதகத்தில் அந்த குலதெய்வம் குறிக்கக்கூடிய 5ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கிறதோ அல்லது 5ஆம் அதிபதியோட ராகு கேதுக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு குலதெய்வ தோஷம் உண்டு. அப்ப பரம்பரையினால வரக்கூடிய நோய்கள் வரும் அல்லது வந்து முன்னோர்கள் சாபத்தினால நமக்கு புத்திர பாக்கியம்ங்கிறது கிடைக்காம போயிடும். அப்ப இந்த மாதிரியெல்லாம் பாதிப்புகள் இருக்கும். புத்திர தோஷத்தினால பாதிப்பு வருது, நமக்கு எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் எனக்கு வெற்றி கிடைக்கல, எல்லாமே தடையாவே இருக்கு, கூடி வருது, கடைசி நேரத்தில் எதுவும் மூவ்மெண்ட்டே இருக்க மாட்டேங்குது, எப்படி மிஸ் ஆகுதுன்னே தெரியல, இப்படியெல்லாம் நினைக்கிற அவங்க எல்லாருக்குமே இந்த குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து பண்ணணும். குறைஞ்சது வந்து ஒரு 3 வருஷமாவது தொடர்ந்து போய் வழிபாடு பண்ணணும். அதுக்கு வேண்டுதல், ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க குலதெய்வத்தை பொறுத்து வேண்டுதல் வைப்பாங்க. சிலர் வந்து அசைவமாக நான் வந்து கோழி நேர்ந்து விடுறேன் அல்லது வந்து ஒரு கிடா வெட்டுறேன் அப்படின்னு பூஜை முறைகள் இருக்கு. அதே மாதிரி நான் கோயில் கட்டுறதுக்கு உதவி செய்கிறேன், குலதெய்வ கோயிலுக்கு வந்து நான் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு நான் வந்து பணம் கொடுக்குறேன், இப்படி என்ன வேண்டுதலையும் சொல்லி அதுக்காக நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன், நேர்த்தி கடன் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக அவங்க நினச்ச காரியம் கண்டிப்பாக கைகூடும். ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வத்தை வந்து வழிபடுற முறைகள்லாம் நம்ம பார்த்துட்டோம். வேறு என்னென்னலாம் வந்து பண்ணால் நம்ம குலதெய்வம் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க? ஏன்னா வந்து நம்ம கோயிலுக்கு போகிறதே ஒரு கடவுளை மகிழ்ச்சி ஆக்கிட்டு நமக்கு வேண்டிய வரத்தை வாங்கிட்டு வரத்துக்கு தான். ஸோ குலதெய்வத்தை நம்ம சந்தோஷப்படுத்த நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? குலதெய்வத்துக்கு என்ன பிடிக்கும் அதை நான் முன்னாடி சொன்னல, சைவமா அசைவமா. அப்போ நமக்கு பரம்பரையாக ஒரு மெத்தட் இருக்கும். இங்கே வந்து நம்ம ஆடு வெட்டுவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஆடு வெட்டுறதுக்கு நம்ம ஒரு நேர்ந்து விட்டுறணும். எனக்கு இந்த காரியம் நடந்துச்சுன்னா நான் ஒரு கடா வெட்டுறேன், எனக்கு இந்த காரியம் இருந்தால் நான் 2 ரெட்டை கடா கொடுக்குறேன், இப்படி வேண்டுதல் வச்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த காரியம் முடிஞ்சோடையும் அந்த வருஷம் வந்து நீங்கள் பண்ணலாம். அது போதுமானது தான். ஓகே.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லயே இருக்க மாட்டாங்க. வெளிநாட்டுல இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு சிவராத்திரின்னு தெரியும். இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகாம, பூஜை கூட பண்ண முடியாதவங்க, அவங்க குலதெய்வத்த நெனச்சு எந்த மாதிரி வேண்டுனா அவங்களுக்கு பலன்கள் கிடைக்கும்? சிவராத்திரி அன்னைக்கு ம். ஒரு தகடு வாங்கிக்கணும். எம்ப்டியா ஒரு செப்பு தகடு வாங்கிக்கணும். ம். அத வந்து நம்மனால தூரத்துல இருக்கோம், வேலை விஷயமா இருக்கோம், வெளிநாட்டுல இருக்கோம் அப்படின்னா, சிவராத்திரி நாள்ல நம்ம இரவு நேரம் தான் வந்து அதுக்கு உகந்த நேரம். ம். அந்த ம். சாம பூஜை நம்ம வந்து அந்த 12 மணி மேல உச்சி அந்த இரவு நேரத்துல கும்புறது ரொம்ப நல்லது. ம். முழுமையான பலன் கிடைக்கும். அப்ப அந்த தகடுல நீங்க ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு நீங்க ஒரு விளக்கு வந்து அந்த சுட்டியில இருக்கு இல்லையா? ம். அந்த ம். கார்த்திகை சுட்டி விளக்கு. அத நீங்க வாங்கி செப்பு தகடு மேல வச்சு, நீங்க அத கிழக்கு நோக்கி தீபம் ம். போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி, நீங்க வந்து விடியிற காலை 6 மணி வரைக்கும் தொடர்ந்து எரியும். ஓகே. அப்ப தொடர்ந்து அந்த எண்ணெய் ஊத்தி அணையாம நம்ம அந்த செப்பு தகடு மேல வச்சு ம். வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா, ம். உங்களுக்கு அந்த குலதெய்வத்தோட அருள் அந்த அப்சர்வேஷன் வந்து அந்த தகடுல ஏறும். நீங்க வந்து அத அத மேற்கொண்டு நீங்க வந்து தொடர்ந்து அந்த தகட மட்டும் வச்சு, அதுக்கு நெய் வைத்தியம். நீங்க ஒரு கல்கண்டு வைக்கலாம். ம். அல்லது வந்து என்ன வீட்ல நீங்க படையல் பண்றீங்களோ, அத நீங்க தொடர்ந்து வச்சு ஒரு 48 நாள் பூஜை பண்ணி, அந்த தகடுக்கு உரு ஏத்துறதுன்னு இருக்கு. அப்ப ம். அது குலதெய்வத்துக்குரிய தெய்வத்த நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள அல்லது நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னு அர்த்தம். அப்படி ஓகே. நீங்க கொண்டு வந்து நீங்க வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு தோஷங்கள் குலதெய்வ தோஷம் நீங்கி, உங்களுக்கு வந்து நீங்க கேட்கக்கூடிய வரம் கிடைக்கும். ம். எதிர்பார்ப்புகள் உங்கள தேடி வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பரிகாரங்கிறது இதுதான். இத கும்பிட்டாவே உங்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். ஓகே சார். இப்ப பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பேர் வந்து நைட்டு வயசானவங்க, சின்ன குழந்தைங்களாலலாம் வந்து நைட் டைம்ல கண் முழிச்சு அந்த பிரார்த்தனை அப்படின்றது பண்ண முடியாது இல்லையா? சில பேர் இந்த சிவராத்திரிய சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க. விளையாட்டுத்தனமா சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த மாரி எதுவுமே பண்ணலன்னா, அவங்களுக்கு என்ன நன்மைகள் வரும்? என்ன தீமைகள் வரும் சார்? சிவராத்திரி பத்தி தெரியாதவங்களுக்கு நம்ம அத பத்தி ஒண்ணும் நம்ம சொல்ல வேண்டியதே இல்ல. ம். அவங்களா வந்து ஏன்னா பெரும்பாலும் தெய்வத்த நாடி வரவங்க யாருன்னா, அவங்க பட்டு திருந்தி வரவங்க தான் வந்து கும்பிடுறாங்க. ஒரு ம். காலத்துல வந்து சிவராத்திரினா என்னான்னே தெரியாது. ம். ம். சிவராத்திரி வழிபாடு முறையே வந்து இல்லாம இருந்துச்சு. ஆமா. இன்னைக்கு என்ன பண்றாங்க, குலதெய்வத்துக்கு போறதில்ல. ம். அல்லது அவங்களுக்கு குலதெய்வமே தெரியறதில்ல. அப்ப ஊருக்கு அவங்கவங்க பக்கத்துல இருக்க சிவன் கோயில்ல நைட்டெல்லாம் முழிச்சு உட்காந்துருக்காங்க. ம். இப்ப பெரும்பாலும். ஆனா அன்னைக்கு இங்க ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டு ம். நைட்டெல்லாம் உட்காந்துக்கிட்டு இப்ப வந்து அத அரட்டை அடிச்சுக்கிட்டுலாம் போறாங்க. ம். நைட்டெல்லாம் முழிக்கணும் அவ்வளோதானங்க. ம். நான் டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பேன். ம். அல்லது வந்து நம்ம கூட்டத்தோட உட்காந்துக்கிட்டு அந்த ஊர்ல அங்கங்க சாமி பாட்டு பாடும். ம். ம். இங்கிட்டு வந்து சிவனுக்கு அபிஷேகம் போயிட்டு இருக்கும். ம். இங்க உட்காந்து அங்கங்க வந்து பொருட்கள் ஒரு பிஸ்கட்டு அது இதுன்னு குடுத்து தின்னுக்கிட்டு புரணி பேசிக்கிட்டு அப்படி உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காரக்கூடாது. நம்ம இறைவன்ட்ட முழுதா சரணடைங்க. கோயிலுக்கு போனோம்னா அங்க அமைதியா உட்காந்து ம். நம்ம வந்து குலதெய்வம் தெரியாது. நம்ம சிவனே கதின்னு இருக்கோம். ம். அப்ப முழுசா நம்மளோட கோரிக்கைகள்லாம் சொல்லி மனதார அமைதியா இருந்து வழிபட்டு வந்தா அது கண்டிப்பா பலிக்கும். அதுதான் வந்து ப்ராப்பரான முறை. இல்ல நம்மளால கூட்டத்துல போக முடியலன்னா, வீட்லயே கூட இந்த மாரி நான் முன்னாடி சொன்ன மாரி ஒரு விளக்கு வச்சு வழிபட்டாவே அவங்களுக்கு போதுமான ஒரு நன்மைகள்ங்கிறது கிடைக்கும். ம். அன்னைக்கு வந்து அடாவடியா ஊர் சுத்துறவங்கள நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? நேரம் சரியில்லாதவங்க அத மதிக்காம ம். நம்ம வந்து என்ன பெருசு அன்னைக்கு கும்பிட்டா தான் நடக்குமா? அப்படி இப்படின்னு சரக்க போட்டு சுத்திட்டு இருந்தா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அது அடுத்த சிவராத்திரியிலயோ, அதுக்கு அடுத்த சிவராத்திரியில அவன் திருந்தி இவங்கள விட பக்தியா உட்காந்து கும்பிடுவான். அது கண்டிப்பா கண்டிப்பா அது பண்ணுவாங்க. நடந்துரும். ஏன்னா எல்லாருக்குமே காலம் ஒரு சுற்று தானே. ம். ஒரு ம். நேரம் வந்து அடாவடியா இருக்கவங்க ரொம்ப பக்திமானா இருக்காங்க. ம். நீங்க ம். வரலாற்றுல பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் திருடன், ஊர் சுத்துனவன், கொள்ளையடிச்சவன் தான் வந்து கடைசி காலங்கள்ல வந்து தெய்வ வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க. ம். ம். சிவனுக்கு வந்து முழு மூச்சா செஞ்சுட்டு இருப்பாங்க. செய்த பாவங்கள அத வந்து உண்மையிலே திருந்தி பண்ணணும். ம். ஊரு மக்களுக்காகவோ, நம்ம வந்து அதுல ஒரு பில்டப் பண்ணணும். அப்படிலாம் நெனச்சா பாவம் தான் சேரும். அத வந்து பாவ நிவர்த்தி வேணும்னா, உண்மையிலே யாருக்கும் தெரியாம அமைதியா உட்காந்து, நம்ம சிவராத்திரி அன்னைக்கு வீட்டிலேயே கூட சிவலிங்கத்துக்கு நீங்க வந்து பூஜை வில்வேலைகளால் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணா, அருமையான பரிகாரம். நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நினைச்ச காரியங்கள் கைகூடும். ஓகே. வில்வ இலையால அர்ச்சனை பண்ணா அர்ச்சனை பண்றது. நல்ல ஓகே. சிவனுக்கு வந்து அபிஷேக பிரியர்னு பேரு. ஆ. ஆ. அப்ப வந்து அவருக்கு அபிஷேகம். நம்ம வந்து நீரால் அபிஷேகம் பண்றது, பூக்களால் அர்ச்சனை பண்றது, இதெல்லாம் அவருக்கு வந்து சந்தோஷப்படுத்தும். ம். அப்ப சிவனுக்கு உகந்த நாளன்று நம்ம அவரை உற்சாகப்படுத்தக்கூடிய
இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணோம் அப்படின்னா சிவனுக்கு திருநூறால வந்து அபிஷேகம் பண்ண பிடிக்கும் சொல்லுவாங்க. தாராளம் பண்ணலாம். அது வந்து ஏன்னா அவர் சாம்பல் தானே, ம், ம். சாம்பலை விரும்பக்கூடியவர். அப்போ அது நம்ம வந்து அபிஷேகம் பண்ணோம்னா கண்டிப்பாக அவருக்கு நம்ம கோரிக்கைகளுக்கு செவி கொடுப்பார். ஓகே. சிவராத்திரின்னு நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு. இன்னும் நிறைய கதைகள் இப்போ உருவாயிடுச்சு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆனது சிவராத்திரின்னு சொல்றாங்க. சிவன் அன்னைக்கு தான் சந்தோஷமா தாண்டவம் ஆடுனாரு. அதனால அன்னைக்கு சிவராத்திரின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து ஒருத்தன் வந்து மரத்து மேல நின்னு சிவனுக்கு வந்து அவனுக்கே தெரியாம வந்து வில்வ இலையால வந்து அபிஷேகம் பண்ண அது சிவராத்திரின்னு சொல்றாங்க. உண்மையாவே சிவராத்திரின்னா என்ன சார்? தெய்வத்தை வழிபடக்கூடிய சிறந்த நாள் தான் சிவராத்திரி. ம். நம்ம அதை வந்து பல கதைகள் மூலமாக சொல்லி வராங்க. எதுவுமே யாரும் நேரடியாக பார்க்கல. ம், ம். எல்லாருமே சொல்கிறத வச்சு தான் நம்ம அடிப்படையாக நம்ம தெய்வ வழிபாடுகள்ங்கிறது பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று நம்ம அவங்க சொன்னதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அன்னைக்கு கும்பிட்டுறணும். ம். கும்பிடாம இருந்தால் தான் தவறு. ம். நம்ம அன்னைக்குங்க நம்ம மௌனமாக அமைதியாக இருந்து நம்ம சிவனை வழிபட்டோம்னா கண்டிப்பாக பெரிய நன்மைகள் கட்டாயம் வந்து சேரும். சிவராத்திரி அன்னைக்கு எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன ஆசைப்படுவாங்கன்னா, சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணமான நாள்னு நினைச்சிட்டு அந்த நாள் நமக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைப்பாங்க. சில பேர் அதே நாள்ல வந்து நல்ல நாள் தான், நம்ம புது வீட்டுக்கு போகலாம், இல்ல வாடகை வீட்டுக்கு பால் காய்ச்சலாம், இல்ல புதுசா பிசினஸ் தொடங்கலாம்னு ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் சிவராத்திரி அன்னைக்கு பண்ணலாமா? வீடு கட்டுறது, பால் காய்ச்சறது இது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இது ம், வந்து சிவனுக்கு உகந்த நாள். ம், சிவன் பார்வதி கல்யாணம் ஆன நாள்னு சொல்லி நைட் சாமத்துல போய் கல்யாணம் பண்ண முடியாது. இப்போ ம். இதெல்லாம் வந்து புதுசா அவங்களா ஒன்று ட்ரெண்ட் கற்பனை ஆகிட்டு பண்ணிக்கிறது. இருக்கு. ஆமா. அது அவங்களா கற்பனை பண்ணிக்கிறது. அதுக்கு வந்து நம்ம புதுசா ஏதாவது ஜோசியக்காரங்க சொல்லணுமேங்கிறக்காக சொல்றது தான். ம், மற்றபடி வந்து அந்த நாள் வந்து கம்ப்ளீட்டா தெய்வ வழிபாடு தான். ம், சிவன சரணடையக்கூடிய நாள். ம், மௌன விரதம் இருந்து, உண்ணா நோன்பு இருந்து, ம், நீங்க வந்து சிவன முழு மனதா ஓம் ம். சிவாய நம எவ்வளோ ஆட்டி சொல்கிறோமோ அந்த அளவுக்கு லட்சம் முறை சொன்னாலும் நல்லது தான். அப்போ அந்த அளவுக்கு நம்ம சிவனே கதின்னு இருந்தோம்னா கண்டிப்பாக சிவனோட பரிபூர்ண அருள்ங்கிறது கட்டாயம் கிடைக்கும். இதில் இந்த மாதிரி பண்டிகைகளோ விசேஷங்களோ கொண்டாடக்கூடாத ஒரு நாள் தான் அது. ஓகே. ம். தப்பி தவறி எவனாச்சும் போய் கல்யாணம் பண்ணிட்டானா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அதனால என்ன ஆக போகுது? ம், தெய்வத்தை நம்பி தான் அவங்களும் செய்கிறாங்க. ம், ம், அதனால அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ம். முகூர்த்த தினங்கள் சில இருக்கு. அப்போ ஓகே. அந்த நாட்களில் தான் அந்த திருமணம், வீடு கட்டுறது, பால் காய்ச்சறது அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. ம். அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே. நான் வந்து கடவுளை நம்பி நான் செய்கிறேங்க அப்படின்னா எதுனா வேணாலும் செய்யலாம். ஓகே சார். இவ்வளோ நேரம் வந்து சிவராத்திரி பத்தி, சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்தை எப்படிலாம் நம்ம வழிபட்டா நமக்கு நன்மை கிடைக்கும், இத பத்திலாம் நெறைய விஷயங்கள் பார்த்தோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.